காணவில்லை என்பதற்கு முன்னிலையில் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு செயல் விளக்கம் தரேன். காணவில்லை என்றால் இந்த உடலுக்கு எங்கும் நிறைந்த மனித ஆற்றலில் நாகர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த நாகர்கள் கட்டமைப்பு காணவில்லை. இந்த காணவில்லை என்ற வார்த்தையில் இருக்குது. அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்க, வில்ல அவங்க கண்டுபிடிச்சவங்க, இறைநிலை போற்றியவங்க, உலகத்தில் எல்லாருக்கூடிய யானைகள்லேருந்து குதிரைகள்லேருந்து கால்நடைகள்லேருந்து எல்லாத்தையும் மதித்தவங்க. அதுக்கு பேர் வச்சு விலங்கினன்னு பேர் வச்சு பிரித்தாலும் வாழ்வியலில் அதுக்கு ஒரு மனிதனை பேர் வைக்கிற மாதிரி மதித்தாங்க. ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ அதுக்கு செயல் விளக்கம் சும்மா ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன்னா, ஒரு பொருள் எடுத்துன்னு வான்னு சொல்கிறேன், உங்கள் பையன் எட்டலைன்னு சொல்கிறேன். இப்போ நானே எடுக்கிறேன், எட்டலை அப்படின்னா அந்த பொருள் எட்டலை எடுக்க முடியல அப்படின்னா என்னன்னா, கடலில் அலை திரும்ப திரும்ப போகுது இல்லையா, அந்த அலைன்னு பேர் வச்சுக்கிறேன் இல்லையா, ஆற்றல். அது மனிதனுடைய ஆற்றலுக்கு அது கிடைக்கல. அப்போ எட்டு என்னான்னு பார்த்தோம்னா, இந்த ஜானால் உடம்பை இப்படி அளக்கிறது 8 அலை. சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சொல்லில் ஒரு ஆற்றல், ஒரு பகுத்தன்மை, அதாவது செயல் விளக்கம் இருக்குது. காரணம் என்ன காரணம் அவங்கள காணோம் அப்படின்னா, இந்த கான்னா ரணம்னா மிக பெரும் இழப்பு, அந்த ரணம் காரணம். இப்போ மாரணம் பெரும் மரணம், மாரணம். இறப்புனா லாஸ்ட்டாக இறைவனுடைய வாழ்க்கையை பயனடைஞ்சிட்டு இறந்து போகிறது இறப்பு. அந்த காரணம், இறப்பு, எட்டலை எல்லாம் சொல்லி நான் காணவில்லை அப்படிங்கிறது என்ன பொருள் விளக்கன்னா, நாகர்களாகிய மூத்த குடிகள் பெரும் இன்னலில் ஏதோ ஒரு இயற்கை பேரில் அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அதிலேருந்து கடந்த அனுபவத்தை சொல்லிக்கினே வரோம். இதான் நிறையா விஷயம். அப்புறம்